இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் உங்க கையில சிக்க வேண்டியதெல்லாம் சிக்கும். எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறது இனி உங்கள் வசமாய் வரும். இனி கர்த்தர் ஒரு புது சீசனை கொண்டு வர்றார். அது என்ன தெரியுமா? தேவன் தன் சபைக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் சபைக்கு ஆளுகை திரும்ப போகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை, இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஒன்று நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இன்னைக்கு நடக்கும். இப்படி ஒரு நன்மையை நான் பார்க்கறதுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு நன்மையை நான் காணும்படி நான் காத்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆமென். சார் இந்த நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாளா மாறப்போகுது. வருஷ கணக்கா நடக்காதத கர்த்தர் ஒரு நாள்ல செய்வார். இப்பவும் கிறிஸ்தவம் நிறைய நேரம் இதுல தான் இருக்குது. காத்திருக்கிறேன் பிரதர், காத்திருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. கடவுள் சொல்றாரு, நீ காத்திருந்ததெல்லாம் இப்ப இன்னும் கிடையாது. நான் என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு உன் காத்திருப்பு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஜூபிலின்றது ஒரு நாள், இன்னைக்கு ஜூபிலின்றது ஒரு நபர். சார் கடவுள்னா நீங்க எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கும்போது மாட்டிக்கிட்டியா உனக்கு நல்லா வேணும் அப்படின்றவர் கிடையாது. He is the redeemer. என் தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, கடன்களை ரத்து பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்க லாஜிக்கை தூக்கி அவர் மேஜிக்கோட கனெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கே ஒரு சடுதியான மாற்றம். டாலா மாக்கே டாலா பாரா சொல்லுங்க. இனிமே காத்திருப்பு கிடையாது. ஆமென். இனி வெறும் சுதந்தரிப்பு தான். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய சுதந்திர நாள். கர்த்தர் நிதி சுதந்திரத்தை என் வாழ்க்கையிலே அருளுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. பல விஷயத்துக்கு கர்த்தரை யோசிக்கிற அநேக மக்கள் பண விஷயத்துல அவரை யோசிக்க மாட்டேங்காங்க. செழிப்புனா என்னமோ நினைக்காதீங்க, தேவனை நினைக்கிறது தான் செழிப்பு. சிம்பிளா உங்களுக்கு சொல்லட்டுமா? ஐஸ்வர்யம்னாலே தேவன் ஞாபகத்துக்கு வரணும். உங்களால நம்ப முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். யூ கேன் பை எனிதிங் வித்தவுட் மணி. ப்ராஸ்பரிட்டியை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஸ்பரிட்டினா பணம் இருந்தாதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற புரிதல் இல்லை. தேவன் இருந்தா எல்லாம் செய்ய முடியும். உலக மனுஷன் என்ன யோசிக்கிறானா? அவன் யோசிக்கணும்னாலே கொஞ்சம் காசு வேணும். சார் நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு காசு தேவையில்லை, நான் யோசிக்கிறதுக்கு என் தேவன் இருந்தா போதும். என் எண்ணங்கள், என் கற்பனைகள், என் சிந்தனையின் மையம் பணம் அல்ல, தேவன். எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் அப் மணி கிடையாது. நான் சொல்றேன், தேவன் தான் உங்க ஸ்டார்ட் அப். செழிப்புனா வேற இல்ல. இதுவரைக்கும் கண்டதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமே என் கர்த்தரை நான் நினைக்க போறேன், என் அப்பாவை நினைக்க போறேன், என்ன வாழ வைக்கிறவரை நினைக்க போறேன். With your God you can start your life. With your God you can start wherever. With your God. அதை இதையும் வச்சு இல்ல, அவரை வைத்து. Get ready for the life of supernaturals. Amen. நான் சொல்றேன், you can buy everything without money. நான் with moneyல வாழ்றது prosperity-ன்னு சொல்லி கொடுக்கல, with God-ல வாழ்றது prosperity-ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். Amen.
உண்டாக்கப்பட்டவைகளிலிருந்து உண்டாகும் என்று பேசவில்லை, உண்டாக்கிறவர் இடத்திலிருந்து எல்லாம் உண்டாகும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். That's a real prosperity. That's a biblical prosperity. நீங்க பணத்தை பிடிக்க போனீங்கன்னா நீங்க பணத்துக்கு வேலைக்காரன் ஆயிருவீங்க. நீங்க தேவனை பிடிச்சீங்கன்னா பணம் உங்களுக்கு வேலைக்காரன் ஆகும். ஆமென். என்ன சார் கையில பணம் இல்லை, காசு இல்லை சார், கோட்டையும் இல்லை கொடியும் இல்லை, அப்பவே நான் ராஜா. வாழ்க்கையை துவங்குவது பணத்தில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது பொருளில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது நல்ல பின்னணியில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது கல்வியில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது பூஜ்ஜியமாக கூட இருக்கலாம். உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் சொல்றேன், my prosperity begins with my God. In the beginning, God, I can buy it, anything, everything, without money, with my God. Amen. நிறைவாய் உங்க அனைவரையும் பார்ப்பது மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதுவும் சுதந்திர தினத்தன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். ஸோ 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆமென். வாவ், கர்த்தர் ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையிலுடைய டிவோஷன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நாட்டுக்காக நன்றி. ஆமென். என்னைக்குமே நான் இருக்கிற ஊருக்காக கடவுளை ஸ்தோத்தரிக்கும் போது தான் அந்த ஊரில் இருக்கிற ப்ராஸ்பரிட்டி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதான் ரகசியம். நிறைய பேருக்கு அவங்க ஊரில் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குன்னா, அந்த ஊரை பெருசாக திட்டினாலே அவர் தான். அந்த ஊரை காப்பாற்றணும்னா முதல்ல அவர் அந்த ஊரை விட்டு அனுப்பணும். ஆமாம். ஆனால் அப்படி இல்லை பாருங்க. நம்ம இந்திய தேசம் உண்மையாகவே ஒரு வளமையான தேசம். சும்மையா வெள்ளைக்காரங்க வந்தாங்க, அவ்வளோ வளமை இருந்தது. அவ்வளவு திருநதுக்கு அப்புறமும் இன்னும் வளமை இருக்குதுன்னா எவ்வளோ அற்புதமான தேசத்தில் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமாம். இஸ் அ வண்டர்ஃபுல் கண்ட்ரி. இந்திய தேசத்தில் இந்தியராய் அதுவும் தமிழராய் கடவுள் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆமென். ஆமாம். ஸோ கடவுள் சில அடையாளங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். அதை திட்டக்கூடாது. ஆமென். ஆமாம். வெறியாக மாறிடக்கூடாது. மொழி வெறி, ஜாதி வெறி, அது அப்படி ஆகிடக்கூடாது. மற்றபடி கடவுள் இந்த பின்னணியில் என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ முன்னணியில் ஒரு வேலையை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஸோ கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர், இந்த அற்புதமான தேசத்திற்காக, இந்த நல்ல தேசத்திற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு செழிப்புள்ள ஒரு தேசமாக இது இருக்குது. ஆனால் சில பேர் கையில் தான் அது மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் உங்கள் கையில் சிக்க வேண்டியதெல்லாம் சிக்கும். ஆமென். உங்கள் கையில் சிக்க போகிற நன்மைகள் பெருசாக இருக்கு. ஆமென். எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறது இனி உங்கள் வசமாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேசம் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஒருவேளை நல்லா இல்லாத மாதிரி சில ஆளுகைகளும் சில சதிகளும் நடந்திருந்தாலும் இனி கர்த்தர் ஒரு புது சீசனை கொண்டு வர்றார். அது என்ன தெரியுமா? தேவன் தன் சபைக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் சபைக்கு ஆளுகை திரும்ப போகிறது. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மீண்டும் மகிமை தேவ ஜனங்களிடத்தில் வரப்போகிறது. மீண்டும் ப்ராஸ்பரிட்டி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளில் வரப்போகிறது. ஆமென்.
இது அப்படிப்பட்ட ஒரு நாளாக, அப்படிப்பட்ட ஒரு வேலையாக அது இருக்கிறது. அப்போ இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு இப்படி நாம கூடி வந்திருக்கிறோன்னா, ஐ பிலீவ், நான் என்ன நம்புறேன்னா, இந்திய தேசமே வளமையாய் மாறப்போகுது. ஆமென், ஆமென். வளமான ஒரு இந்தியா தேசத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்க போறீங்க. அந்த வளமையில முதன்மையான சில இடங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, பகிர்ந்தளிப்பதற்கு நிறைய வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி, டாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்தியா. இந்த இந்திய தேசத்திற்காக நன்றி. இந்த தேசத்தில் என்ன பிறக்க வச்சதுக்காக நன்றி. இந்த தேசத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆமென். இக்காலத்தில் உதவியா இருக்கும் பொருட்டு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த தேசத்தில் கூட எங்களை பிறக்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்களை பிறக்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இக்காலத்தில் உதவியா இருக்கும்படி, இந்த காலத்தில் எங்க மூலமாய் தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியாய் எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. விசேஷமா இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீர் கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அப்பா, அந்த தெய்வீக நோக்கங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த தெய்வீக திட்டங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நீர் மாத்திரம் செய்யக்கூடியதை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். நீர் மாத்திரம் செய்யக்கூடியதை, இது மனித செயல் அல்ல, இது கர்த்தருடைய செயல் என்று வியக்கத்தக்க, இது தேவ கரம் என்று வியக்கத்தக்க, இது தேவனால் உண்டாகிற காரியம் என்று வியக்கத்தக்க வியப்பான காரியங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம். சொல்லியிருக்கிறீர், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஓ மாகுலாபா ஷாத்தினா மாகலாபாரா. டாடி, பெரிய காரியங்களை பெரிய தேவனிடத்திலிருந்து இந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்குள்ளாகவும், ஆமென், எங்கள் மத்தியிலேயும் இன்றைக்கு நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆவியை ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சங்களாலும் வெளிப்பாடுகளாலும் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்திய சபைகளிலே, இந்திய கிறிஸ்தவ வரலாற்றிலே சில முக்கியமான பக்கங்களை நாங்கள் எழுதும்படிக்கு இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை 2024 ஆண்டுகளாகியும் இதுவரைக்கும் அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய தாக்கங்களை பெரும் அளவிலும் உணராத எங்கள் தேசம், நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ ஆயிரம் வருஷம் நடக்காததை சில வருஷங்களுக்குள்ளாக கர்த்தரை செய்து போகிறீர். ஆமென். இனி வேகம் எடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத ஒரு வேகத்தை கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஜனம் உயர்ந்திருக்கட்டும் சுவாமி. ஆமென், ஆமென். தேசத்தை ஆளும்படியா இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்காக நன்றி. தெய்வீக ஞானங்களும் தயவுகளும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேசம் வளமை பெறட்டும். ஆமென். தேசத்தின் குடிகள் வளமை பெறட்டும். தேசம் ஆண்டவரே, ஆமென், பாதுகாப்பான தேசமாய், ஹல்லேலூயா, நலமான தேசமாய், நோய் இல்லாத, வறுமை இல்லாத, கவலை இல்லாத, மகிழ்ச்சியின் தேசமாய் மாறட்டும். பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும், இந்திய தேசத்திலும், தமிழ்நாட்டிலும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் அதை பார்க்க போகிறோம். இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாவ், வாவ். What a glorious day. Amen. Praise God, praise God. அப்படியே உங்க இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். Freedom is not free. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திர தினம் இல்லையா? ஏதாவது சுதந்திர தினத்தை பற்றி ஏதாவது சொல்லுமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. சார் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்க, சுதந்திரம் சும்மா கிடச்சிச்சா? சொல்லுங்க, சுதந்திரம் சும்மா கிடச்சிச்சா? கிடைக்கல. அதற்கு பெரிய விலை கிரயத்தை கொடுத்தாங்க. சில பேர் ஜெயிலில்
வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க, சில பேர் ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க, சில பேர் உயிரே என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டுருக்குறாங்க. இப்படி பார்த்தா சுதந்திரம் வந்து என்னங்கல்ல, பல பேருடைய வாழ்க்கை, பல தியாகங்கள் அதுக்கு செய்யப்பட்டு இவ்வளோ என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. பட்டு அனுபவிக்கிற நம்ம அதை எந்த விலை கொடுக்காமல் அனுபவித்தாலும் நம்ம கையில் வரும்போது அது எப்படி வரல, இலவசமாக வரல. ரட்சிப்பும் அதே மாதிரி தான். ரட்சிப்பு இலவசம் நமக்கு, ஆனால் அதற்காக இயேசு தன் உயிரையே கொடுத்தார். ஆமென். அவருடைய உயிரே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஃப்ரீன்லாம் எதுவுமே கிடையாது. எது ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க? இந்த ஹால் முழுவதும் நேற்றுக்கு வந்து டெக்கரேட்டர்ஸ் வந்து இந்த இடத்த ரெடி பண்ணாங்க. பரவாயில்ல, ஏதோ ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்போம், சுதந்திரம் அன்னைக்குன்னு செஞ்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த பூக்கள்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஒருத்தர் சொல்றார், இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க வேண்டும் ஐயா. நான் சொன்னேன், இலவசமாக என்னத்தை பெற்றோன்னு சொல்லுங்க. இந்த பைபிள் கூட 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஏன்னா கொரியன் பைபிள். இலவசமாக கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. கேட்டால் அவன் சொல்கிறான், இலவசமாக எங்களுக்கு கிடைக்கலன்றான். எது இலவசமாக கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இலவசன்றது ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி போகிற நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் முதல் விஷயம். there is no free lunch in this world. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து அந்த ஊரில் இருக்கிற ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு அவர் சொன்னாராம், இங்கே பாருங்கள், இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் அது என்னன்றது தெரியல. இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஞானிகளும் சேர்ந்து நல்லதாக சில விஷயத்தை தொகுத்து என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க, அதே மக்களுக்கு என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அவர் சொன்னார். உடனே அந்த நாட்டில் இருக்கிற அறிவாளிகள், அந்த நாட்டில் இருக்கிற ஞானிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து நல்ல இவ்வளோ பெரிய புக்கு ஒன்று ரெடி பண்ணி ராஜாட்ட கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஸோ ராஜா வந்து பார்த்துட்டு, எப்பா இவ்வளோ பெரிய புக்கை எவனும் என்ன பண்ண மாட்டான், படிக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணு அப்படின்ட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு பைபிள் சைஸுக்கு மாற்றிருக்கிறாங்க சார். ராஜா சொல்லியிருக்கார், இன்னும் ஒரு புதிய ஏற்பாடு சைஸுக்கு மாற்றிருக்கிறாங்க. ராஜா இன்னும் அப்படின்னு இருக்கார். இந்த நீதிமொழிகள் சங்கீதம் மட்டும் வரும் பாருங்க, அந்த சைஸுக்கு மாற்றிருக்காங்க. ராஜா இல்லைப்பா இன்னும் சுருக்குங்க. ஞானிகள் பார்த்தாங்க, இவர் வந்து இப்படி தான் இது பண்ணுவார் அப்படின்னு ஒரே ஒரு பக்கம் மட்டும் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, இதுதான் அப்படின்ட்டு. உடனே ராஜா சொன்னார், இல்லைப்பா இன்னும் அப்படின்ட்டு இருக்கார். டென்ஷன் ஆகிட்டாங்க ஞானிகள்லாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரே ஒரு வரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வரி மட்டும் என்ன பண்ணாங்களாம், எழுதுனாங்களாம். எழுதி கொண்டு வந்து அந்த ராஜாட்ட கொடுத்துருக்காங்க. ராஜா பார்த்துட்டு, சூப்பர், இதை சொல்லுங்க அப்படின்ட்டார். அந்த வரி என்ன தெரியுமா, இங்கு இலவச மதிய உணவு கிடையாது. there is no free lunch in this world அப்படின்ற தத்துவம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is price for everything. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, விலை இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விடுதலை வேண்டுமா, விலை கொடுக்க வேண்டும். ஸோ தேவன் நல்லவர். சில பேர்லாம் ரொம்ப காலையிலே வந்துட்டீங்க, ரொம்ப நேர்த்தியாக வந்துட்டீங்க. முதல்ல உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். ஆமென். உங்களுக்கு தான் பாராட்டு. 9 மணிக்கெலாம் வந்துட்டீங்க, 9 o'clockலாம் என்ன பண்ணிட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்க, அவங்களுக்கு பாராட்டு. சிலர் இப்போ தான் தூர ஊர்களில் இருந்து ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறீங்க, இன்னும் வருவாங்க, 11 மணி வரைக்கும் வருவாங்க. பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, 11ஆம் மணி வேளையில் சிலர் வந்தார்கள். அது நீங்கள் அப்படியே லிட்ரலாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி ரொம்ப டைட்டாக இருக்காதீங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், சிரிக்கலாம், கைத்தட்டலாம், சத்தம் போடலாம், எந்திரிச்சு நின்று குதிக்கலாம், உருளலாம். இங்கே எந்த தடையும் கிடையாது. ஆமென். ஸோ எந்த தடையும் கிடையாது. அதனால் சில இடத்துல வந்து சர்ச்சில் என்ன சிரிப்பு அப்படின்ட்டு இந்த பிள்ளையை போட்டு மண்டையை 2 கொட்டு கொட்டி தொடையில் 2 திருவி நான்லாம் அதிகமாக அடி வாங்கின இடமே சர்ச்சு தான். ஒரு திரிவாங்க, அளவும் கூட முடியாது, சத்தம் இல்லாமல் அழுன்றாங்க. அது எப்படின்னே தெரியலையே.
அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் வெளியில் பார்க்லாம் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணலாம், விளையாடுறதுக்கு என்ன பண்ணுங்கள், அனுமதி கொடுங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்றது ரெண்டாவது. இந்த நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே, ஆமாம், சந்தோஷமாக இருந்தாலே வர வேண்டியதெல்லாம் வந்துடும். பெரிய சீக்கிரட்டை ஒரே லைனில் சொல்லிட்டேன் நான். ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக இருந்தா, சந்தோஷமாக இருந்தா எல்லாம் உங்கள் கையில் வந்துடும். நமக்கு என்னென்னா அதானே முடிய மாட்டேங்குது. இருக்கையிலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, கவலைப்படாமல் இருக்கிறது தான். ஆமென். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக அது இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஆமென். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமென். மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்குது. ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கீங்க, பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். பட் எப்போ அந்த கேப் கிடைக்குன்னு தெரில. அந்த கேப்பில் அதை நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனால் இப்போ பொதுவாக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி அன்புடன் உங்களை வரவேற்கிறது. அனைவரையும். ஆமென், ஆமென். உங்கள் வருகையில் நாங்கள் மகிழ்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த நாளை எங்களோடு செலவிடும்படி நீங்கள் எடுத்த தீர்மானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை உங்களோட ஒரு நாள் செலவு பண்ணோன்னு. ஆனால் எங்களால் அதை தீர்மானிக்க முடியல. ஆனால் உங்களால் தீர்மானிக்க முடியுது. அதனால் பல ஊர்களிலிருந்து, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. ஸோ மகிழ்ச்சி. உங்களை நான் வரவேற்கிறேன். தேவன் இந்த நாளில் உங்களுக்கு என்ன தரணுமோ அதை தந்து அனுப்புவார். ஆமென். ஆமாம். ஆவிக்குரிய ரீதியாக, சரீர பிரகாரமாக பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது. ஆமென். உங்களை நிரப்புவதற்கு. ஸோ ஸ்பிரிட், சோல், பாடி, யுவர் மைண்ட், யுவர் எமோஷன்ஸ், எல்லா பக்கங்களையும் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். ஸோ இந்த நாள் உண்மையிலே ஒரு பெரிய பிளஸட் டேயாக உங்களுக்கு இருக்குன்றதை நான் 100க்கு 100 என்ன பண்ணுறேன், நான் நம்புகிறேன். நேற்றுக்கு முழு நாள் இங்கே நான் உட்கார்ந்துருந்தேன். உங்களுக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு அப்படி உட்கார்ந்துருந்தேன். ஒரு பெருசாக ஒரு நோட்டெலாம் எடுத்துகிட்டு, பேனாலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தேன். சாயங்காலம் போகும்போது என் பொண்ணும் நானும் போயிட்டு இருந்தோம். அப்போ அவட்ட சொன்னேன், பெரிய நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா, ஒரு பாயிண்ட் கூட எழுதலைப்பா. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்களேன். நான் எழுதாமலே வந்திருக்கிறேன். சில பேர் பார்க்குறாங்க, உங்களை பற்றி தெரியாதா, எழுதாமலேயே மீட்டிங் முடியாது, இதில் எழுதிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னென்ன அனுப்புகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு பேச போகிறேன். ஆமென். ஸோ இழுத்து பிடிச்சி நான் ட்ரை பண்ணேன். நான் ஏதாவது பண்ணிடலாமான்னு. ஒன்று இவங்க அப்பப்போ ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து இது பண்ணேன். ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு போதிக்க போகிற இந்த சத்தியங்கள் கடந்த 20 வருஷ பயணத்தை உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். ஆமென். Today I am talk about a 20 years journey of my prosperity and my success. தேவன் இந்த 20 வருஷ பயணத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த வெற்றி சூத்திரங்களையும் செழிப்பின் ரகசியங்களையும் எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு அதை பதிவு செய்ய போகிறோம். ஆமென். ஏன்னா இன்னைக்கு கற்றுக்க போகிறது இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை அது ஆசீர்வதிக்கும். ஆமென். ஒரு ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1,
அப்படின்னு சொன்ன உடனே பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி இல்லை. சரி, முதல்ல இப்படி இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் நோட்டு பேனெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். வந்துருக்கீங்களா? சரி, மீதி பேர்லாம் கீழே போடுங்க. எங்களுக்கெல்லாம் சூப்பர் கிரைன் இங்கே இருக்குது. அப்படியே சொன்னீங்கன்னா உள்ளே எழுதிடும் பிரதர், அந்த மாதிரி இருக்கிறீங்க. சூப்பர், வெரி குட். முக்கியமான சில காரியங்களை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஸ்கூலில் வழக்கம்போல் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்களா, பேனா எதுவும் உண்டா அப்படின்ட்டு அவன் அப்படியே பார்ப்பான். உனக்கும் சேர்த்து நான் கொண்டு வரணுன்னே, படிக்கிற காலத்துலேருந்து நீ திருந்தவே இல்லையாடா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கணுன்னா என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. எல்லாத்த விட நீங்கள் நல்லா கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி கேளுங்க. சில நேரம் எல்லாமே ஒரே நேரத்தில் உள்ள என்ன பண்ணாது, போகாது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணுங்கள், இருங்க. கொஞ்சம் ஹாட்டாக அந்த மாதிரி இருக்கும், ஆனால் தேவன் அதெல்லாம் மாற்றிடுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூடும் இன்னையோட தனிய போகுது. ஆமென், ஆமென். வனாந்தரம் வயல்வெளி ஆகிற மாதிரி, கடுவெளி கழிக்கிற மாதிரி. ஆமென். ஸோ பாருங்களேன், எவ்வளோ சூட்லேயும் டபுள் கோட் போட்டு வந்திருக்கிறேன் நான். என் மன தைரியத்தை நீங்கள் பாராட்டி ஆமாம், எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த கோட்டு குளிருதுன்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் இந்த இடத்தை மாற்றி அமைப்பார். ஆமென், ஆமென். அதனால் பை ஃபெய்த் போட்டுருது. ஆமென். ஈஸி எல்லாம் மாட்டி நல்லா ஆன பிறகு இல்லை நாங்கள் போட்டுருவோம் முதல்ல. ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், தருவார். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கோட்டே நினைஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கோட்டு போடுவோம் அப்படின்ற முடிவோடு என்ன பண்ணியிருக்கிறோம், தீர்மானத்தோடு கோட்டு போட்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஸோ உங்கள் எல்லாருடைய முகங்களை, அதுவும் சிரித்த முகங்களை இன்றைக்கி பார்க்குறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கி வந்து மொத்தம் 3 செஷன் இங்கே வந்து நடக்கும். எத்தனைங்க? 3. இப்போ ஃபஸ்ட்டு செஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ உட்காந்துருக்கீங்க. 11:30 மணி 11:45 இந்த ஃபஸ்ட் செஷன் முடிப்போம். உங்களுக்கு ஒரு டீ பிரேக் இருக்கும். ஸோ டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் திரும்ப என்ன பண்ணிடலாம், இங்கே வந்துடலாம். அதுக்கப்புறம் லன்ச் வரைக்கும் ஒரு செஷன் போகும். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு 1/2 hour பிரேக் கொடுப்போம். இங்கேயே லஞ்சில் என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், வந்து உட்காருவோம். ரொம்ப நேர்த்தியாக சரியாக 5 மணிக்கு முடிவடையும். ஆமென். ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், 5 மணின்றது இப்படின்றதில் போகும் பாருங்கள். ஆமென். கடவுளுடைய பிரசன்னம் அதை அப்படி மாற்றும். அவருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் என்ன பண்ணுவார், செய்வார். இன்னைக்கு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏதா சொல்லுங்க, ஏதோ ஒரு மேலான காரியத்தை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். கமான் ப்ராஃபஸாய். ஆமென். ஏதோ ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். எத்தனையோ வருஷம் பார்க்காத ஒரு நன்மையை இந்த நாளில் நான் பார்க்க போகிறேன். ஆமென், ஆமென். இந்த உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசி நீங்கள் தான். ஆமென். சொல்லுங்கள், இன்றைக்கு நான் ஒரு நன்மையை காண்பேன். ஆமென். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க, நம்ம பாட்டுக்கு சொல்லிடலாமா அப்படின்னா, அக்கார்டிங் டு த வேர்ட், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். இப்போ நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லலாம், இப்போ தீர்மானித்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சில பேர் என்னங்க தீர்க்க தரிசனம் வந்து அப்படி டக்குன்னு, ஆமாம் டக்குன்னு சொல்லிடலாங்க. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க? இருக்கீங்களா? பரவாயில்ல. அப்போ இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்.
எத்தனையோ வருஷம் நடக்காத ஒரு நல்லது இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க போகிறது. ஆமென். இன்னைக்கு இன்றைய தினம் கர்த்தர் எத்தனையோ வருஷம் செய்யாத அதிசயங்களை, அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். நான் சொல்றேன், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூர கடவோம். This is the day that the Lord has made and we will rejoice and glad in it. Amen. எல்லாரும் இன்னைக்கு நடக்கும். ஆமென். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா அவர் பேசிட்டே இருக்கிறாரு, ஏதோ வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, they are honor the word. நம்ம மீட்டிங் வர்றவங்களாம் தெரியும், எல்லாம் வரும், நிலம் வரும், வாகனங்கள் வரும். அன்றைக்கி பார்க்குறேன், செல்ஃபோன் ஒயர் முதற்கொண்டு காணிக்க போட்டு போயிட்டாங்க. சிம் கார்டு மட்டும் எடுத்துட்டு எதைதான் கிடையாது, எல்லாத்தையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. ஆமென். ஆமாம், சரி. அப்போ ப்ராஃபஸி பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா அக்கார்டிங் டு த வேர்ட், கடவுளுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு நல்லது நடக்கும். பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். நான் நம்புறேன் இங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். யாராவது குறைஞ்ச மான்கள் இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இல்லை. ஐ பிலீவ் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளையும் நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். அப்ப நான் சொல்றேன், தேவ நீதியை பெற்ற உங்களுக்கு நன்மை உண்டா? தேவ நீதியை பெற்ற உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். என்ன நன்மை பிரதர்? உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை, இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஒன்று நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இன்னைக்கு நடக்கும். அதற்கான ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இப்படி ஒரு நன்மையை நான் பார்க்கறதுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு நன்மையை நான் காணும்படி நான் காத்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா, அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆமென். எதையோ ஒரு நன்மை உங்களுக்கு செய்ய மாட்டார். அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு. ஆமென். bless you. ஆமென். 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 amen. bless you sister. bless you. எல்லாம் சொல்லுங்க, எதிர்பார்த்திருக்கிற முடிவை. ஆமென். நீங்க ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு, அதை தான் உனக்கு தரப்போறேன். சார் இது சும்மா இல்லை, அக்கார்டிங் டு த வேர்ட். இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க, உங்கள் கண்கள் காண நிறைவேறுகிறது. நீங்க வந்திருக்கிறது சாதாரணமான இடம் அல்ல. நீங்க வந்திருக்கிறது ஒரு ஆர்டினரி பிளேஸ் இல்ல. It's a place of prosperity. It's a place of goodness. It's a place of supernatural healing and miracles. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரப்போறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எதையோ ஒன்று விரும்பிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் சொல்றார், அது உனக்கு கொடுக்கப்படும். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஷேக்லேண்ட் லேப்ரோகோ. ஆமென். 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 bless you அம்மா. நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமென். சார், என் ஆண்டவர் என்னமோ ஒரு ஆண்டவர் கிடையாது. உங்க மனம் விரும்புகிற அத்தனை நன்மைகளையும் செய்ய தகுதி உள்ளவர், பாத்திரர் ஒருவர் அவர் இருக்கிறார். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில் அடைவீங்க. ஆமென். ராபோஹோ ஷேடலே பிரேக்கே. ஆமென். ஆமென். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை உங்களுக்கு செய்வார். நல்ல ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், அக்கார்டிங் டு த வேர்ட், இந்த முதல் ஆரம்பிக்கிற இந்த நேரமே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
இன்னைக்கு ஒண்ணு நடக்க போகுது. இன்னைக்கு ஒண்ணு நடக்க போகுது. இன்னைக்கு ஒன்ன பார்க்க போறீங்க. Amen. Today is my day. Come on, decree and declare, today is my day. இது என்னுடைய நாள். இது என்னுடைய மாற்றத்தின் நாள், என்னுடைய செழிப்பின் நாள், என்னுடைய சுகத்தின் நாள். என் வாழ்க்கையில திறக்காத கதவுகள் திறக்கிற ஒரு நாள், உண்டாகாத ஆசீர்வாதங்கள் உண்டாகிற ஒரு நாள். ஆமென். கமரா சட்டலா பிரேக்கே. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் வருகிறதோ, ஆமென். ஐயா, இது என்ன வித்தியாசமா இருக்குது? ஆமென். என்னென்ன தொப்பி இல்லாம நாட்டில் போட்டுருந்தாங்க, பரவாயில்ல, கர்த்தர் பாருங்க. ஆமென். நேரா. Praise God. Hallelujah. Thank you so much. Amen. என்னப்பா எப்படி இருக்கு? Hallelujah. பாருங்க என்னென்ன பிளான்லாம் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்க. Hallelujah. Praise God. Amen. இது அப்புறமா எடுத்துக்கிறேன்யா. ஏன்னா நம்ம ஆட்கள் அன்னைக்கு ஒருத்தர் கார் சாவி கொடுத்தேன், ஏமேன் ரிசீவ் இட் அப்படின்றாரு. ஏய், அந்த லெவலுக்கு மாறிடுறாங்க. கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்காக கொடுத்தேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், தேங்க்யூ அப்படின்னு. ஏய், நம்மக்கிட்டே வா. ரிசீவிங்கில் வேற லெவலுக்கு போயிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிறத உங்களுக்கு தருவார். ஏன் கர்த்தர்கிட்ட ஏமாற்றமே கிடையாது. ஆமென். அப்போ இது சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்கு சொல்றது கிடையாது. சில அட்மாஸ்பியருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, சில மண்டலத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, நடக்காததெல்லாம் நடக்கும், திறக்காததெல்லாம் திறக்கும், உண்டாகாததெல்லாம் உண்டாகும். ராக்லா மாண்டலா செடலே பிராகா சாராகோ தாராபா. ஹalleluya, ஹalleluya. சார், இந்த நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாளா மாறப்போகுது. இந்த நாளை தூங்கும் போதே சொல்லிடுங்க, வருஷ கணக்கா நடக்காதத கர்த்தர் ஒரு நாள்ல செய்வார். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள். ஆமென். bless you my sister. எத்தனையோ வருஷமாய் நீங்கள் காத்திருக்கக்கூடிய நன்மைகளை என் தேவன் கணப்பொழுதிலே செய்வார். ஆமென். அது ஃபினான்ஷியல் மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல் மிராக்கிள். நீங்க எதிர்பார்க்கிற எதுவா வேணாலும் அது இருக்கலாம். ஆமென். நான் பேசும்போது இது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். ஆனால் நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல் திங்ஸ், எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். ஆமென், ஆமென். ஸோ 12 இயர்ஸ், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா. 12 இயர்ஸ். ஆனால் ஒரே ஒரு தொடுதலால் 12 வருட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஆமென். 12 வருஷ ப்ராப்ளம் என்னாச்சு? சால்வ் ஆச்சு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வெறும் பொருளாதார மண்டலம் மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த நன்மையின் மண்டலமும் திறக்கப்படும். காமாலா சாச்சா லாகோ ஷாகே லேப்ரே ஹேண்டலா ப்ரோகே. Amen. Add your faith and receive your miracle. I tell you, today is your day. Today is your day. இந்த நாள் உங்க நாள். நான் சொல்றேன், உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. அது என்னங்க அந்த, ஆமாங்க, சில நேரம் சில நாளை கர்த்தர் நமக்குன்னே நியமிச்சு வைக்கிறார், நமக்குன்னே குறிச்சு வைக்கிறார். எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது நீங்க ஏன் இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் எதையோ ஒன்றை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, ஆமென், உங்க பிசினஸ்ல, ஆமென், ஈவன் உங்க பிசிக்கல் ரெல்ம்ல, ஆமென், இன்னைக்கு கர்த்தர் அதை திறக்கும்படிக்கு உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். Lord, I open the realm of goodness in this place, the realm of healing in this place, the realm of prosperity in this place. I open it, Father. I open it.
Salama sadala brekete. Lebre handle brasa tarabo. Hallelujah. Bless you my sister. நான் சொல்றேன், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆமென் உனக்கு கொடுக்கும்படிக்கு. சார், கர்த்தர்கிட்ட ஏமாற்றமே கிடையாது. நீங்க வாழ்க்கையில ஏமாந்துருக்கீங்கன்னா எங்கேயோ யாரிடமோ எதிர்பார்த்து நீங்க ஏமாந்துருக்கலாம். ஆனா கர்த்தர்ட்ட எதிர்பார்த்து ஏமாந்ததா ஒரு ஆளு கூட கிடையாது சார். ஒரு ஆளு கூட கிடையாது. ஒரு ஆளு கூட கிடையாது. ஆமென். போடுதங்க நல்லா. ஆமென். நல்லா போடு. நல்லா போடு. நல்லா போடு. ஆமென். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு. வழக்கமாக சினிமா தியேட்டரில் தான் கை தட்டி விசில்லாம் அடிப்பாங்க. கடவுளுடைய பிரசன்னம்னா அமைதி காக்க வேண்டும். இப்படியே நம்மளை காக்க வச்சு சார், உண்மையான சந்தோஷம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்குது. உங்க வாலிப பிள்ளைகள், உங்க வாலிப தம்பிகள் இந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்துல தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுல இருக்கிறது. ஆமென். மக்கரபா ஷடலே. What a joy. Amen. அதனால தயங்கலாம் கூடாது. நல்லா போடு. ஆமென். Hallelujah. Hallelujah. Praise God. Whatever you expect. அப்போ according to the scripture, கடவுளுடைய வார்த்தையின்படி நான் எதிர்பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, எதிர்பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறேன், ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்குன்னு சொல்லுங்க, டுடே. எல்லாம் சொல்லுங்க, டுடே. எல்லாம் சொல்லுங்க, டுடே இஸ் மை டே. ஆமென். சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். நாளைக்கு படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? நேற்றைய நாள்னு இருக்குமா? அப்படின்னா என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கும் எந்த நேரமும் எந்த நன்மையும் உங்களுக்கு நடக்கலாம். That's a New Testament. ஆமென். அந்த நாளில் ஜனங்க ஒரு நாள் வரும்னு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பொருளாதார மாற்றம்லாம் வரணும்னா ஒரு ஜூ வந்து ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவான். அந்த நாளுக்கு பேர் என்ன தெரியுமா? யூபிலி. யூபிலி தமிழ் எப்படி போட்டுக்குது? ஜூபிலி. யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டுக்காக ஒவ்வொரு ஜூவும் வெயிட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? அந்த யூபிலி ஆண்டு எப்போ வருதோ அன்னைக்கு அவனை விட்டு போன சொத்து அவன் கையில் வந்துடும். அவனை விட்டு போன வீடு அவன் கையில் வந்துடும். அவன் என்ன இழந்தாலும் அது அவன் கையில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு முறைமை, ஒரு சிஸ்டம் வந்து இஸ்ரேலில் தேவன் வைத்திருந்தார். இப்போ எக்ஸாம்பிள் சில பேருக்கு புரியாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஃப்ளோவாக பேசினா சிலருக்கு புரியும், சிலருக்கு கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா எல்லா கிளாஸ் மக்களும் இங்கே இருக்கிறீங்க. அதனால் எல்லாருக்கும் போய் சேரணும் பாருங்களேன். அது என்ன யூபிலி அப்படின்ட்டு. அந்த நாட்களில் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா அந்த யூபிலின்றது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை? 50 வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ யூபிலி இன்னொரு 5 வருஷத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் கொடுப்பான். ஏன்னா 50வது வருஷம் வந்தால் அவன் வீட்டை என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். யாருமே எதையும் விற்க முடியாது, எதையும் இழக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதனால் 50வது வருஷம் எப்போ வருதுன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான்? காத்திருப்பான். அந்த 50வது வருஷம் வரும்போது ஒருத்தன் வந்து ஒரு எக்காலத்தை என்ன பண்ணுவான்? ஊதுவான். ஒரு ட்ரம்பட்டை என்ன பண்ணுவான்? ஊதுவான். அந்த சத்தத்தை கேட்டா அவனுக்கு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு. ஏன் தெரியுமா? என் வீடு என் கையில் வரப்போகுது, என் சொத்து என் கையில் வரப்போகுது. ஆமென். 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 அப்ப நான் சொல்றேன், 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை அதை பார்ப்பாங்க, சிலர் 2 முறை பார்க்கலாம். ஆனால் அந்த 50 வருஷம் வெயிட் பண்ணும். ஆனால் எப்போ ஜீசஸ் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அவர் சொல்கிறாரு, எப்பா இதுவே அனுக்கிரக காலம், இதுவே அனுக்கிரக நாள் அப்படின்றாரு. என்ன சார் 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது?
இப்போ அனுகிரகம் நாளுக்குள் அல்ல, நபருக்குள் இருக்கிறது. His name is Jesus Christ. Is our jubilee. Don't wait for the 50 years. உங்க வாழ்க்கையின் மாற்றத்துக்காக இன்னொரு வருஷம், இன்னொரு ஆண்டு நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அன்னைக்கே ஜூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Every day is a jubilee. Every day is a miracle. Every day is a breakthrough. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு தான் ஜூபிலி. ஓ, விடுதலை வருஷத்தில் பாருங்களேன், எவ்வளோ நல்லா மேட்ச் ஆகுது பாருங்களேன். இன்னைக்கு வேற விடுதலையின் பிரைஸ் கார்டு. இன்னைக்கு கூட என்னது, விடுதலையின் நாள். விடுதலையின் வருஷத்தில், விடுதலையின் வருஷத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணு, விடுதலை செய்வாயாக. விடுதலை வருஷத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணு, விடுதலை செய்வாயாக. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆமென். இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள். இது வந்து எப்போ வேணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணலாம். அன்னைக்கு வந்து அவன் காத்திருப்பான், இன்னும் 5 வருஷம் கிடக்கு பிரதர், இன்னும் 10 வருஷம் கிடக்கு. இப்பவும் கிறிஸ்தவம் நிறைய நேரம் இதில் தான் இருக்குது, காத்திருக்கிறேன் பிரதர், காத்திருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. கடவுள் சொல்றாரு, நீ காத்திருந்ததெல்லாம் இப்போ இன்னும் கிடையாது. நான் என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு உன் காத்திருப்பு முடிஞ்சிருச்சு. ஆமென், ஆமென். இங்க பாருங்க, 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியினால் அந்த கடனை பிறன் கையிலும் தன் சகோதரன் கையிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். நல்லா கவனிங்க, இந்த 7 அதாவது 49, 7 எவ்வளவு கரெக்டு தானே, 49. அப்போ 49வது வருஷம் முடிஞ்சு 50வது வருஷம் பிறக்குதுன்னா என்ன வருஷம் அது, ஜூபிலி. எல்லாம் சொல்லுங்க, ஜூபிலி. அன்னைக்கு ஜூபிலின்றது ஒரு நாள், இன்னைக்கு ஜூபிலின்றது ஒரு நபர். இப்போ நீங்க 50 வருஷம் வர்றதுக்கு காத்திருக்க வேண்டியது இல்லை. சிலர் வாழ்றதே அவ்வளோதான் இருக்கு. 50 வருஷம் கழிச்சு எல்லாம் மாறும்னா அவ்வளோதான், அதுக்குள்ள ஆள் போய் சேர்ந்துருவார் போல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ 50 வருஷத்துக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. At the end of every 7th year, cancel all debt. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஏதோ சும்மா ஒரு 2 கருத்தை கேட்டுட்டு போறதுக்கு வரல. நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் கடன்கள் ரத்தாகும். அந்த ஜூபிலி இந்த இடத்துல இருக்கிறார். அந்த விடுதலையின் நாயகன் இந்த இடத்துல இருக்கிறார். இன்றைக்கும் அவர் விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். I don't know அது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா cancel all debt in the mighty name of Jesus. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் கடன்களில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். rakla mandele bro shedele braka lepre handle cancel all debt. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடன் ரத்து. சார், கடன் வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ற ஆள் கிடையாது. எங்க சபையில் நான் போதிக்கிறேன், வேதவசனம் போதிக்குது, அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற எந்த கடனும் உனக்கு இருக்கவே கூடாது. ஸோ கடனுக்கு நான் எதிரி. ஆனா கடன்ல நீங்க மாட்டிட்டு நீங்க கிடைக்கீங்கன்னா இது கடனை ஆதரிக்கும் ஒரு பிரசங்கம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ மாட்டிக்கிட்ட, ஏதோ சிக்கிக்கிட்ட, முதல் வேலையா உன்னை அதுல இருந்து தூக்க போற. Every 7th year cancel all debt. நான் சொல்றேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக தேவனாகிய பிதா இஸ்ரவேல் மக்களுக்கு கடன் ரத்துக்காக ஒரு வருஷத்தை அவர் வைத்தது எத்தனை உண்மையோ அதைவிட மேலான உண்மையை சொல்லுகிறேன். என்றைக்கு குமாரன் இறங்கினாரோ, ஆமென், நான் சொல்றேன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு உங்க மேல போடப்பட்டிருக்கிற பிடிகள்,
ஆமென். உங்க மேல விழுந்திருக்கிற சாபக்கேடுகள், உங்க மேல போடப்பட்டிருக்கிற சில ஃபைனான்சியல் பிரஷர்ஸ்ல இருந்து, I don't know எப்படின்றது எனக்கு தெரியாது, but I am speaking the power of the Holy Spirit. Amen. I don't know அது எப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆமென் உங்கள் கடனில் இருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். I decree, I declare, cancel all debt. எல்லாம் சொல்லுங்க, cancel all debts. எல்லாம் சொல்லுங்க, எல்லா கடனும் ரத்தா. Oh, expect today. Expect today. Expect today. Expect today. சார் என்ன நடக்குதுன்னு உங்க தலை கிருங்குற மாதிரி. ஆமென். நான் சொல்றேன், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் இந்த காலை வேளையில இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், cancel all debt in the mighty name of Jesus. At the end of year, every 7th year, cancel all debts. என் தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, கடன்களை ரத்து பண்ணுகிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடன் ரத்து. சொல்லுங்க, கடன் ரத்து. கடன் ரத்து. ஆமென். சார் கடவுள்னா நீங்க எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, மாட்டிக்கிட்டியா உனக்கு நல்லா வேணும் அப்படின்றவர் கிடையாது. He is the redeemer. நீ உங்க பிள்ளை ஒண்ணுல மாட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனி காஸ்ட் என்ன ஆனாலும் அவனை வெளியே கொண்டு வர, அவனை விடுவிக்க நீங்க எல்லா உதவியையும் செய்வீங்க இல்லையா? அவன் பண்ணது சரியா தப்பான்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அவனை வெளியில் என்ன பண்ணுவீங்க? கொண்டு வருவீங்க. கடன் வாங்கிறது சரியா? சரி கிடையாது, வாங்கக்கூடாது. ஏன்னா கடவுள் சொல்றார், நீயோ கடன் அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவாய்? கடன் கொடுப்பாய். ஆனா என்ன பண்றது? மாட்டிக்கிட்டேன். நான் சொல்றேன், மாட்டிக்கிட்டா கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். Get that revelation, get that understanding today. Amen. Cancel all debt. Amen. Amen. Chala brekete. Amen. Bless you, my sister. Amen. Amen. Bless you. Oh. Thank you so much. Amen. Bless you. அவங்க நம்முடைய செய்தியை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது கேட்கும்போது எடுத்து வைப்பாங்க. நீங்க மொத்தமா பர்ஸோட சேர்த்து அன்னைக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு சிஸ்டர். இவங்களாவது சொன்னாங்க, அவங்க சொல்லவே இல்லை. ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, ஹேண்ட்பேக்லாம் இப்போ விதைக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒருத்தர் வந்து செருப்பு, ஒருத்தர் வந்து ஒரு முறை வந்தார், எனக்கு என்ன கொடுக்குன்னு தெரிலங்க, புதுசாக வாங்கின ஷூ, காஸ்ட்லி ஷூ வாங்கிக்குவீங்களான்னாரு. நான் சொன்னேன், நீ வந்து கடவுளுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி வாரியலே கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். That means faith is the matter. Amen. பரவாயில்ல, என்ன உண்மையிலே ஷூவை கழுத்தி போட்டுட்டு வெறுங்காலோட தான் நடந்து போனார். கடைசியில் போட்டு பார்க்குறேன், என் சைஸை விட கொஞ்சம் பெருசு. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நாள் அந்த ஷூக்காக தான் பாஸ்டர் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னார். டேக் இட். அவ்வளோ பிராண்டட் ஷூ கொண்டு போங்க அப்படின்ட்டேன் நான். அது மாதிரி ஏதோ ஹேண்ட்பேக் கொடுக்குறாங்க போல் அந்த சிஸ்டரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். உங்கள் இருதயத்தை கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க. ரூமுக்கு வந்துட்டு ஹேண்ட்பேக்கை திறக்கிறேன், ஹேண்ட்பேக் ஃபுல்லாக கோல்டு.
ஒரு கல்யாணத்தையே முடிச்சு வச்சிடலாம். எல்லாம் இருக்குது ஒட்டி, ஆனால் அது இது எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்பேக் ஃபுல்லாக திணிச்சு வச்சு கொண்டு வந்துருக்காங்க. புஷ்ஷுன்னு இருக்குது. திறந்து பார்த்தா ஃபுல் கோல்ட். ஆமாம் சார், 100 ரூபா காணிக்க ஜனங்கிட்ட வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வேணா பிரசங்கியார்கள்ட்டையும் ஆட்கள்ட்டையும் கேட்டு பாருங்க. 100 ரூபா போடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ உங்கள் கையில் வெள்ளியும் பொண்ணும் வருதுன்னா அதை கர்த்தர் கிரியை செஞ்சாதான் வரும். அதைத்தான் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டின்றது இந்த ஆர்ம்ஸில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் உங்க பக்கமா வந்து நின்று உங்களுக்கு உதவி செய்கிறார். இது முதல்ல விளங்கணும் பாருங்க. பணம் இல்ல, தேவன். எல்லாம் சொல்லுங்க தேவன். எல்லாம் சொல்லுங்க தேவனாகிய பிதா, தேவனாகிய கர்த்தர். ஆமென். என் கூட இருக்கிறார், அதான் செழிப்பு, அதுதான் ப்ராஸ்பரிட்டி. ஆமென் ஆமென். அவர் உங்க கூட வர்றார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, வாங்கக்கூடாது ஆனா வாங்கிட்ட, மாட்டிக்கிட்டு கிடக்க, ப்ரெஷர்ல கிடக்குத. எப்பவுமே அப்படி நீங்க இருக்கும்போது ஒன்று நினைங்க, என்னை விடுவிக்க ஒரு தேவன் இருக்கிறார், என்னை தூக்க ஒரு தேவன் இருக்கிறார். இது கடனை ரெக்கமெண்ட் பண்ணி திரும்பியும் கடன் வாங்குறதுக்கு சொல்ற வார்த்தை கிடையாது. அறியாமையில், இயலாமையில், ஏதோ ஒரு விதத்தில் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா bless you bless you bless you. நீ என்னடா சப்போர்ட்டிவா? பயப்படாத, நான் கூட வரேன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். அப்ப நான் சொல்றேன், அப்படி யோசிச்சுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் அதை கேன்சல் பண்ணுவார். ஆமென். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பெக்ட் மிரக்கிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க எக்ஸ்பெக்ட் மிரக்கிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க எக்ஸ்பெக்ட் மணி மிரக்கிள்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க எக்ஸ்பெக்ட் மணி மிரக்கிள்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க அற்புத பணங்களை, அற்புத விடுதலையை, அற்புத மாற்றங்களை எதிர்பாருங்கள். ஆமென். நீங்க இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள கடவுள் உங்களை கொண்டு வர்றாருனாலே ஸ்பெசிஃபிக்கா ஒன்று செய்யணுன்றதுக்காக தான். என்னன்னா, இல்லப்பா நான் தான் தர்றேன், அதை வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு என்னுடைய இதுதான் இருக்குது, அதை யாரோ சில பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கையில் வச்சிருக்கிறாங்க. அதை உனக்கு தர நான் வல்லவராக இருக்கிறேன். ஆமென் ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் இந்த கேதரிங்ல, இந்த கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வருஷ கணக்கா நடக்காததை ஒரு நாள்ல உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென் ஆமென். 12 வருஷம் நடக்காத சுகம் ஒரு நாள்ல நடந்துச்சு. 38 வருஷம் கொலத்தண்டையில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். 38 years, 38 வருஷம். ஆனா இயேசு சொன்னாரு, படிக்க எடுத்துக்கிட்டு நட, இன்னையோட உன் கதை மாறுது அப்படின்னு சொன்னார். ராடா லாமா ஷாதாரா லாப்ர ஹேண்டலே கேப்ரோ ஹோச்சாலா ப்ரோகே லேப்ர ஹேண்டலா ப்ரோ ஷாதாரா. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் சில பாயிண்ட்ஸு, சில கருத்து நிறைய நம்ம கற்றுப்போம். ஆவியானவர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படிலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஆனால் முதல்ல ஒன்று நினச்சிருங்க, என்னமோ இன்னைக்கு எனக்கு நடக்க போகுது. Something going to happen in my realm of health, realm of wealth, the realm of relationship, the realm of finance, the realm of business. Amen. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. சொல்லுங்க, நான் ஒரு ப்ராஃபட். நம்புற மாதிரி இல்லையா? கேளுங்க. நம்புப்பா, நம்புனாதான் சோறு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐ ஆம் a prophet. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். ஆமென். உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. ஆமென். ஏதோ ஒன்று நடக்க போகுது. ராச்சிலா பிரா சச்சலா பிரேக்கிட்டாலா ப்ரோகோ லா பிரஹான்சலா ப்ரோ ஷெடலே பிரேக்கிட்டே லே பிரஹாண்டலே. ஹalleluya ஹalleluya. 38 வருஷம் நடக்காதது, 12 வருஷம் நடக்காதது. ஏன்?
50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கக்கூடியதை அன்றாட சம்பவமா மாத்திட்டார். That Jesus, that's the power of the gospel. Amen. That's the power of the grace. யோசித்து பாருங்க, பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேன்மைன்னு ஏன் சொல்றோம்? பழைய உடன்படிக்கையில் 50 வருஷம் காத்திருக்கணும், புதிய உடன்படிக்கையில் 50 நிமிஷம் கூட காத்திருக்க வேண்டும். Take it immediately. Take it immediately. Amen. எல்லாம் சொல்லுங்க, உடனடியாய். Amen. Faith means now. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. கடைகள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, இன்று போய், அந்த இன்று ரொக்கம் நாளை கடன். எப்பவுமே இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு. தான் உலகத்தில் இருக்கிற தத்துவம். ஆனால் பைபிளில் இருக்கிற தத்துவம் அது கிடையாது. இன்றைக்கு, 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 இன்றைக்கு. Amen. Set your mind in the frequency of supernatural finance. இன்னைக்கு உங்க லாஜிக்கை தூக்கி அவர் மேஜிக்கோட கனெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கே ஒரு சடுதியான மாற்றம். சும்மா இல்ல பாருங்க, தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிற இந்த இடத்துல தேவன் தம் அற்புத கிரியைகளை அவர் செய்கிறார். ஓ மாசாட்டா லாப்ர ஹேண்டலே பிரேக்கெட். அப்போ 50 வருஷத்துக்கு ஒரு முறை எது நடக்கணுமோ அதை அன்றாடம் நடக்கும் காரியமாய் மாற்றினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இனிமே காத்திருப்பு கிடையாது. ஆமென். இனி வெறும் சுதந்தரிப்பு தான். ஆமென். இனி வெயிட்டிங் பீரியட்லாம் கிடையாது. ஆமென். டேட்டிங் தான். ஆமென். நோ வெயிட்டிங். ஆமென். ஆமென். இனிமே காத்திருக்க வேண்டாம், இனி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். By faith you can get your miracles. ஆமென். அது சும்மா இல்ல, கடவுளே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை நீ காலையில் போடுவார். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆமென். உங்க லாஜிக்கல் மைண்டை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தர் எனக்கு இன்னைக்கு உதவி செய்வார். ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்தை விட்டு போகும்போது, ஆமென், ஒரு அற்புத மண்டலத்தை நான் சுமந்து நான் செல்ல போகிறேன். ஒரு ஆச்சரிய மண்டலத்தை நான் சுமந்து செல்ல போகிறேன். ஒரு திருப்பு முனையை நான் சுமந்து செல்ல போகிறேன். ஆமென். ஒரு பெரிய மாற்றத்தை நான் சுமந்து நான் செல்ல போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய நாள். இட்ஸ் மை டே. ஆமென். ஆமென். இட் இஸ் மை இண்டிபெண்டன்ட் டே, இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய சுதந்திர நாள். கர்த்தர் நிதி சுதந்திரத்தை என் வாழ்க்கையிலே அருளுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. சார், அற்புத விதமா உங்க பொருளாதார சிக்கல்ல இருந்து தேவன் உங்களை தூக்குவார். ஆமா, எப்படின்லாம் தெரியாது சார், செய்வார் சார். இன்னைக்கு அதான் ஒரே ஒரு விஷயம். வாட் எவர் பி, எந்த குழியில நீங்க கடந்தாலும், எந்த அடிமட்ட இடத்துல நீங்க கடந்தாலும், அவர் வல்ல கரம். நீ காலையில தூக்குகிற கர்த்தரை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அவர் தூக்குகிறவர். ஆமென். நமக்கு இது தெரியாதனால நம்ம வருத்தம் கொள்ளுகிறோம், கவலைப்படுறோம், ஊரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், என் தேவன் தூக்குகிறவர். ஆமென். உங்களை விடுவிப்பார் சார். ஆமென். நான் சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டிஸ். உங்க மைண்ட்ல என் கர்த்தர் என்னை தூக்குவார், என்னை விடுவிப்பார், எனக்கு வழிகளை திறப்பார். என்ன பிரச்சனைனா, பல விஷயத்துக்கு கர்த்தரை யோசிக்கிற அநேக மக்கள் பண விஷயத்தில் அவரை யோசிக்க மாட்டேங்காங்க. திருப்பி சொல்றேன், பல விஷயத்திற்கு கர்த்தரை யோசிக்கிற மக்கள் பண விஷயத்துக்காக கர்த்தர் என்ன பண்ண மாட்டேங்காங்க, யோசிக்கவே மாட்டேங்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
வேற ஏதாவதுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இது போய் ஏன்னா இதை பற்றி யாரும் ஒன்றும் பெருசாக டீச் பண்ணல, சொல்லி தரல. கடவுளுக்கும் பணத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி சொல்லிட்டாங்க. நீ பரலோகம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரின்னா யார் வருவா? தேவன் வருவார். காசு பணம் அது அதுக்கு வட்டி கடைக்கு தான் போகணும், அதுக்கு கடனை தான் வாங்கணும், அதுக்கு மீட்டர் வட்டி தான் வாங்கணும், அதுக்கு பேங்கு கிட்ட தான் போகணும். இப்படி தான் நம்ம மைண்ட் செட் நமக்கு இருக்குது. அப்போ கர்த்தர் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லேயே உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுகிறார். இனி தேவைன்னு வந்தா, பணம்னு வந்தா நான் உனக்கு ஞாபகம் வரணுன்ற. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம்னாலே தேவன் ஞாபகம் வரணும். நமக்கு சொந்தக்காரன் யாரோ ஞாபகம் வர்றான், நண்பர் யாரோ ஞாபகம் வர்றான், பேங்க்கில் எவ்வளோ இருக்குது ஞாபகம் வருது, சேமிப்பில் எவ்வளோ போட்டிருக்கோன்றது ஞாபகம் வருது, இந்த மாதம் சம்பளம் எவ்வளோ வருதுன்றது ஞாபகம் இருக்குது. இப்படி எத்தனையோ ரிமெம்பரன்ஸ் வருது. ஆனால் உபாகம் 8:18 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ரிமெம்பர், ஆமென், ரிமெம்பர் தி லார்ட் யுவர் காட். ஆமென். உன் கர்த்தரை நினை. சார், prosperity is nothing but it's remembering God. கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. திருப்பின்னு சொல்றேன், செழிப்புனா என்னமோ நினைக்காதீங்க, தேவனை நினைக்கிறது தான் செழிப்பு. When you remember your Lord, your God, I tell you, அன்னையிலிருந்து செழிப்பின் மண்டலம் திறக்கப்படுகிறது, அன்றையிலிருந்து ஆசீர்வாத மண்டலம் திறக்கப்படுகிறது, அன்றையிலிருந்து அற்புத மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. அப்ப செழிப்புனா என்ன சார்? பணம்னா சார் பணம் வேற பக்தி வேற. எங்களுக்கு அப்படி இல்லை சார். எல்லாத்துக்குமே எங்க அப்பா தான், எங்க தேவன் தான். உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமி வச்சிருக்கான், தெரியுமா? பிள்ளை வரம் கொடுக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு சாமி இல்லையா? நிறைய இருக்குது தானே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி. அவனுக்கு தெரியும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதுக்காக நான் என்ன பண்ணணும், அதுக்கிட்ட போகணும். அதுக்கு ஒவ்வொரு ஊர்லாம் பிரபலமாக இருக்கும். இப்போ நீங்களாம் அதுலேருந்து தான் நிறைய பேர் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? இது வேணுமா, அந்த இடத்துக்கு போ. குடும்ப பிரச்சனையா, இந்த இடத்துக்கு போ. இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்கும். சார், அவன் கூட ஒரு விதத்தில் பரவாயில்லன்றேன். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குன்னா தெரிஞ்சிருக்கிறான். நம்ம ஆள் தான் பாருங்களேன், பிரச்சனை எப்படி தீரும் சார்? பரலோகத்துக்கு போனால் தீருன்றான். என்ன கேட்டால் அவன் கொஞ்சம் பரவாயில்லன்றான். நான் அவன் அறியாமல் இருக்கிறான், ஆனால் கூட அவன் கூட பரவாயில்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த மாதிரி காரியத்துக்கு கடவுள்கிட்ட வரவே முடியாது, அது நீ தான் பார்த்துக்கணும். பண பிரச்சனை நீ தான் பார்க்கணும். வாழ்க்கையின் தேவை இதெல்லாம் அது அதுக்கு கடவுளுக்கு நம்ம கடவுள் ஆத்மாவை ரட்சிப்பார், ஆத்மாவுக்கு பிரோஜனமாக ஏதாவது பண்ணுவார், பாவத்தை மன்னிப்பார், அவ்வளோதான். அடுத்தடுத்து போனால் கொஞ்சம் உள்ளத்தில் சமாதானத்தை தருவார். இவ்வளோதான் கடவுள்ன்ட்டாங்க. ஆனால் வேதவசனம் அப்படிப்பட்ட கடவுளை பேசலை. வேதவசனம் சொல்லுது, கர்த்தரே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்பனா சிம்பிளா உங்களுக்கு சொல்லட்டுமா, ஐஸ்வர்யம்னாலே தேவன் ஞாபகத்துக்கு வரணும். என்னைக்கு உங்க மைண்டு பணம்னா என் கர்த்தர்னு வருதோ முடிஞ்சு போச்சு கான்ஃபரன்ஸ், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், பணம்னு என் ஜாபு, பணம்னு என் பிஸ்னஸ்ஸு, பணம்னு அவன் இவன். நமக்கு மைண்டை மாற்றணும்.
ஆமென். என்ன மாத்தணும்னா ஐஸ்வர்யம் உடனே வாங்க இந்த தலைமுறைக்குள்ள போட்டோம். ஆமென். இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நீங்க எல்லாம் என்ன ஆவாங்க பாருங்க பின்னாடி. ஹல்லேலூயா. இந்த டைம்ல நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. கவனிங்க, பணம்னு ஒன்று உங்க மைண்ட்ல என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் தாட் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஐஸ்வர்யம் ஒன்று நமக்கு நிறைய நேரம் பணம்னு ஒன்னே வேற எதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ கர்த்தர் கொஞ்சம் வெயிட் பண்றார். சரி கொஞ்சம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு வெயிட் பண்றார். அப்புறம் போன பிறகு தான் தெரியுது ஒன்றும் முடியல. இப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்படி வாழாத, அப்படி வாழாத. உனக்கு ஐஸ்வர்யம்னு வரும்போது ஏன் ஞாபகம் வரணுன்ற. சார் ஒண்ணுக்கும் ஒரு சாமி கிடையாது, எல்லாமே ஒரே சாமி கிட்ட இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாம் கிட்ட தேவன் தன்னை சொல்றாரு, ஐ ஆம் ஆல் மைட்டி. அப்படின்னா என்ன? சர்வ வல்லவர். அப்படின்னா என்ன? உனக்கு என்ன வேணுமோ உன் சர்ரத்தை நான் தான் சுகமாக்க போறேன். உனக்கு பிள்ளைய நான் தான் தர போறேன். உன் பேரை நான் தான் பெருமைப்படுத்த போறேன். உன்னை நான் தான் ஆசீர்வதிக்க போறேன். நான் தான் உனக்கு நீடிய ஆயுள தர போறேன். நான் தான் உன்னை வாழ வைக்க போறேன். I am El Shaddai. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am a God, the God of Almighty. இந்த ஹீப்ரூல இந்த சர்வ வல்லவருக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. எல்லாம் வல்லவர் அப்படின்ற அர்த்தம் மட்டும் இல்ல, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாயை போல அநேக மாறுபகங்களை உடைய தேவன். கடவுள் சொல்றாரு. பொதுவா மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு தாயினுடைய பாலுக்குள்ள எல்லா சத்தும் இருக்கு. ஒரு குழந்தை அது மட்டும் கரெக்டாக எடுத்தாலே சில குறிப்பிட்ட வருஷத்துக்கு அது ரொம்ப எனர்ஜின்றாங்க. கடவுள் சொல்றாரு, என்கிட்ட நிறைய மாறுபோகங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு தாயை போல வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆமென். கம் அண்ட் ட்ரிங்க் அப்படின்ற, என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி புசியுங்கள். உங்களால நம்ப முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். யூ கேன் பை எனிதிங் வித்தவுட் மணி. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே சொல்லுங்க சார். ப்ராஸ்பரிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ப்ராஸ்பரிட்டினா பணம் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற புரிதல் இல்லை. தேவன் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும். That's real prosperity message. Amen. In the beginning, not money. In the beginning, God. Kaparasa. யாராவது இருக்கீங்களா அந்த இடத்துல? Amen. Get ready for another level of prosperity. In the beginning, not money. In the beginning, not people. In the beginning, not material. In the beginning, God. Sir, where begins our prosperity? எதுவும் இல்லாத போது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். When you get that understanding, when you get that revelation, I tell you, that day begins your prosperity, begins your success. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ ப்ராஸ்பரிட்டி கிளாஸா, ஓ செழிப்பா, பணம் பணம்னு பேசுவாங்களே. சார், பணம்லாம் என் காலடியில் விழும் சார்.
Amen. Money is my servant, God is my master. Amen. Amen. இங்க வந்ததுல இருந்து இந்த பெட்டி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் என் அக்கௌண்ட் நிறைஞ்சிட்டு இருக்கு. நான் என்ன பணம் பண்ண நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் 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 தேவன். I'm talk about my God. I'm talk about my Redeemer. I'm talk about Good Shepherd. I'm talk about the God of Almighty. நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டியா பணம் பணம் வாங்கல. நோ, அப்பனா என்ன அர்த்தம்னா நம்ம செய்தி ஒரு செய்தி கூட கேட்கலன்னு அர்த்தம். No, no, we are not lifting the power of money. We are lifting the power of El Shaddai. என்ன சொல்றான்? நீ பணம் தேவையில்லைன்னு சொல்ற, அது தப்பு, அது முட்டாள்தனம். பணம் தேவையானது. ஆனா எங்க வாழ்க்கையை நாங்க பணத்திலிருந்து தோங்கல, எங்க தேவனிலிருந்து தோங்க. We are not start our life with money. Amen. We are start our life, amen, with Almighty. In the beginning, God. Hallelujah. இருக்கீங்களா எத்தனை பேர்? In the beginning, God. உலக மனுஷன் என்ன யோசிக்கிறானா? அவன் யோசிக்கணும்னாலே கொஞ்சம் காசு வேணும். சார், நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு காசு தேவையில்லை, நான் யோசிக்கிறதுக்கு என் தேவன் இருந்தா போதும். My thought, amen, amen, started with my daddy God. என் எண்ணங்கள், என் கற்பனைகள், என் சிந்தனையின் மையம் பணம் அல்ல, தேவன். சார், இதே திருநெல்வேலியில இங்கிருந்து அங்க வரைக்கும் எல்லா லேண்டையும் வாங்க போறோம். 100 கோடிக்கு கட்டடங்களை கட்ட போறோம். ஆமென். ஆனா நான் 100 கோடியை வச்சுக்கிட்டு இதை ஆரம்பிக்கல. மகா கோடீஸ்வரரா இருக்கிற, ஐஸ்வர்ய சம்பரனரா இருக்கிற, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற, ஆமென், in the beginning God. alama sakera boko tala brakata. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு பெரிய கற்பனைகள் வர்றதில்லை? இன்னைக்கு ஏன் பெரிய சிந்தனைகள் வருகிறது இல்லை? ஏன்னா பணம்னு ஒன்று இருந்தாதான் இங்க சிந்தனையே ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன், அதுதான் உலகத்தின் சிந்தனை, உலகத்தின் அடிமைத்தனம். நான் பணத்தை வச்சு யோசிக்கல, என் தேவனை வச்சு நான் யோசிக்கிறேன். In the beginning, God. சார், எதுவும் இல்லாத போது தேவன் இருந்தார் சார். ஆமென். ஜான் அதை வேற மாதிரி சொல்லுகிறார். In the beginning word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென், ஆமென். ஆதியிலே சரியான கருத்து ஒன்று இருந்தது. ஆதியிலே சரியான லோகாஸ் ஒன்று இருந்தது. ஆதியிலே சரியான ஐடியா ஒன்று இருந்தது. ஆதியில் அப்போ மணி எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் அப் மணி கிடையாது. நான் சொல்றேன், தேவன் தான் உங்க ஸ்டார்ட் அப். God is your startup. Amen. 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 Start from your God. Start from His word. Start from faith. Start from His anointing. நான் சொல்றேன், நான் எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி திங்க் பண்றேன். In the beginning God. எல்லாம் சொல்லுங்க, துவக்கத்திலே பணம் அல்ல, துவக்கத்திலே இடம் அல்ல, துவக்கத்திலே யாரும் இல்லை, எதுவும் இல்லாத போது தேவன். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா செழிப்பின் மண்டலத்தை புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். That's a very important thing. Prosperity or poverty is a mental status. It is a thought process. It's about thinking. அதனால தான் சொல்றார், remember your Lord, your God. He gave the power to get wealth. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
செழிப்புனா வேற இல்ல, இதுவரைக்கும் கண்டதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமே என் கர்த்தரை நான் நினைக்க போறேன், என் அப்பாவை நினைக்க போறேன், என்ன வாழ வைக்கிறவரை நினைக்க போறேன். ஓ மாகாத்தா லாபாகாத்தா. சார், வாழ்றதுக்கு மெட்டீரியல் தேவை, ஆனா அதை விட பெருசு நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை, நான் தேவன் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். கரெக்ட், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைதான், ஆனா அங்க நீ ஸ்டார்ட் பண்ணாத. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஓ ஓ, பணத்திலிருந்து அல்ல, பரமபிதாவிடம் இருந்து. எல்லாம் சொல்லுங்க, பணத்திடம் இருந்து அல்ல, பரமபிதாவிடம் இருந்து. ஆமென். ஸ்டார்ட் யுவர் லைஃப். ஆமென். அதனாலதான் நிறைய பேர் இந்த செழிப்பு ஆசீர்வாதம் நம்புறவங்களுக்கு கூட இந்த வேறுபாடு அவங்களுக்கு புரியல. பைசா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பிரதர்? சார், அதைத்தான் அவனும் பேசிக்கிட்டு இருக்கான், அதை தான் நீங்களும் பேசுவீங்கன்னா உங்களுக்கு செழிப்பு விலங்கலன்னு அர்த்தம். நான் பைசா வச்சு என்ன முடியும்னு யோசிக்கல, நான் இந்த பைசாவை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பர்ணர் ஒருவர் இருக்கிறார். In the beginning God. அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பரமபிதா. சொல்லுங்க, நான் பணத்துல இருந்து ஆரம்பிக்கல. சார், பணத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம நிறைய பேர் ஆரம்பிக்கவே முடியாது. ஹலோ, ஏன்னா நம்ம பரம்பரை பணக்காரங்களோ இல்லை பிறக்கும் போதே பணக்காரங்களோ கிடையாது. சில பேர் பிறக்கும் போது கடனோடே பிறந்திருக்காங்க. பற்றி சொல்கிறாரு, எங்கள் தாத்தா வாங்கின கடனை எங்கள் அப்பா அடைச்சி, அதை அடைக்கிறதுக்கு எங்கள் அப்பா வாங்கின கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் பிரதர்ன்றார். நம்ம இங்கே நிறைய பேர் பரம்பரை பணக்காரங்க கிடையாது, ஆனால் பரம்பரை கடன்காரங்க. அப்போ பணத்திலிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இன்னும் அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். You can buy everything without money. ஐயோ, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு விளங்கினா போதும். You can buy anything without money. இதான் gospel. எல்லாம் சொல்லுங்க, பணமே இல்லாம எல்லாத்தையும் நான் வாங்க போறேன். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல, அதான் சுவிசேஷம். இந்த பைத்தியத்தை வச்சுதான் உங்களுக்கு வைத்தியம் பண்ண போறாரு. It is foolishness, that is gospel. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பைத்தியமான இந்த சுவிசேஷத்தினால் ஜனங்களை ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டார். இதை ஹார்ட்வேர்ட் சொல்ல முடியாது, இதை MBA சொல்ல முடியாது, இதை யாரு சொல்ல முடியாது. because it's a gospel of God. What is a gospel? பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென். பணமும் இன்றி விலையும் இன்றி. எல்லாம் சொல்லுங்க, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும். இது எப்படிங்க? எல்லாம் சொல்லுங்க, பணம் இல்லாமையே எல்லாத்தையும் வாங்கலாம். நல்லா சொல்லுங்க, பணம் இல்லாமையே எல்லாத்தையும் வாங்கலாம். கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியுதா, பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? அதான் சுவிசேஷம். அப்போ கடவுள் என்ன சொல்றா தெரியுமா? என்ன வச்சே நீ வாங்கலான்ற. ஆமென். I am your source. Money is a resource. உங்களுக்கு புரியல? திருப்பி சொல்றேன். கடவுள் சொல்றாரு, I am your source. The money is a resource. அப்படின்னா என்ன? நான் தான் ஆதாரம். பணம் வெறும் வளம், ஆனா நான் தான் ஆதாரம். வளத்திலிருந்து நான் வாழ போகிறது இல்லை, ஆதாரத்திலிருந்து நான் வாழ போகிறேன் என்பதுதான் செழிப்பின் வாழ்க்கையாக இருக்கிறது. That is prosperity life. That is a life of prosperities. எல்லாம் சொல்லுங்க, வளங்களை நம்பி அல்ல, ஆதாரங்களை நம்பி. சார், ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒன்னு வளங்களை நம்பி வாழுகிறவர்கள். நாங்கள் வளங்களை நம்பி அல்ல, வழங்குபவரை நம்பி வாழ்கிறோம். The God is the only source. Amen. But son,
இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன், மலை, காற்று, இயற்கை எல்லாமே ரிசோர்ஸ். பட் காட் இஸ் த சோர்ஸ். கர்த்தர் சொல்றாரு, அங்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. சார் அப்ப இருட்டா இருக்குமே. கர்த்தரே உனக்கு நித்திய. எத்தனை பேர் ரெடியா வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. I believe this is your day. அங்கு சூரியனும் இல்லை, ஆமென், சந்திரனும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். சார் நான் நட்சத்திரத்தை நம்பி வாழவில்லை, நட்சத்திரத்தை படைத்தவரை நம்பி நான் வாழ்கிறேன். My life is not under the star, it's not under the moon, it's not under the sun, it's not under the natural process. I am, amen, I believe the creator of God. My life is not under the creation. இதுதான் முதல் புரிதல். இதுதான் first steps of prosperities. Oh makala pe handle. கர்த்தர் எப்படி பேசுறாரு பாருங்க. சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, கர்த்தரே உனக்கு. அப்படின்னா என்ன? நான் தான் உன் சூரியன், நான் தான் உன் சந்திரன். ஆமென். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். ஹலோ, இது இந்த வெர்ஷன் சில பேருக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் தான். ஆமென். சார் வெள்ளி பொண்ணு, நான் தான் உன் பொண்ணு, நான் தான் உன் வெள்ளி. I am your prosperities. Prosperity means is not money, it is my God. செழிப்பு என்றால் பணம் அல்ல, செழிப்பு என்றால் என் தேவன், என் தேவன், என் தேவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்பது பணம் அல்ல, என் தேவன். பால் எங்க ஆரம்பிக்கிறாரு? ஐஸ்வர்யத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணல. என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஐஸ்வர்யம் என் குறைவை நிறைவாக்கவில்லை, என் தேவன். Not money, my God shall supply all my needs and according to his richness and glory in Jesus Christ. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். You can start your business with your God. You can start your life with your God. You can start wherever with your God. அதை இதையும் வச்சு இல்ல, அவரை வைத்து. ஆமென். அவரை மையமாய் கொண்டு, அவரை துவக்கமாய் கொண்டு, அவரை ஆதாரமாய் கொண்டு ஆரம்பிக்கிறது தான் செழிப்பு சார். ஆமென். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஆரம்பிக்கலாமா? பிகாஸ் நான் தான் உன் ஆரம்பம். Because I am your beginning. I am your beginning. I am the Alpha. இப்போ இந்த வசனத்தை ஐஸ்வர்யத்தின்படி அப்படி படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம். இப்போ உங்க குறைவெல்லாம் எது நிறைவாக்குறது? ஐஸ்வர்யம் அல்ல, தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த நேச்சுரல் சோர்ஸ், இது எல்லாம் நம் நம்பிக்கையின் ஆதாரங்கள் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, காத்தும் அடிக்காது, உன் வாய்க்கால get ready for the life of supernaturals. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில, அதாவது இயற்கையான வாழ்க்கையில இயற்கையான பதிலையே தேடி வாழ்றீங்க. நான் சொல்றேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் இருக்கு. ஆமென். எப்படி நடக்குதுன்னு தெரியாது சார். நீங்க வெளியில வர போறீங்க, உங்க கடன்ல இருந்து, உங்க பற்றாக்குறையில இருந்து, உங்க ஏழ்மையில இருந்து, உங்க தரித்திரத்தில இருந்து. ஆமென். என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆமா, கண்ணுக்கு தெரியல, அதுதான் விசுவாசம். That's called faith. We are not walked by sight, we are walked by faith.
காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆமென். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காற்றை காண மாட்டீர்கள், மலையை காண மாட்டீர்கள். ஆமென். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் ஆதாரம் காற்று அல்ல, கர்த்தர். என் ஆதாரம் சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, இயற்கை அல்ல, மலை கிடையாது. ஆமென். அப்ப எது சார்? தேவன், 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 தேவன். You can buy anything without money. That's a gospel. You can buy it. என்னங்க, பணம் இல்லைன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் எங்கள் பணத்திலிருந்து ஆரம்பிக்கல, எங்கள் தேவன்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆமென், ஆமென். சார், அவர் எனக்கு ஆதாரமாக, அவர் எனக்கு தகப்பனாக, அவர் எனக்கு மெய்ப்பராக மாறும்போது இது எனக்கு வேலைக்காரனா மாறுது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சார், இப்போ தாழ்ச்சி எப்படி நீங்குச்சு? சிம்பிள். எப்படின்றதுலாம் 1000 வழி அவர் வச்சிருக்கிறார். நான் எப்படின்னு சொல்ல வரல, யாருன்னு சொல்ல வந்திருக்கிறேன். புருஷனை அறியேனே, எப்படி ஜீசஸ் பிறப்பார்? மேரி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி, லாஜிக்கல் கொஸ்டின்ஸ். புருஷனை அறியேனே, எப்படி குழந்தை பிறக்கும்? கரெக்டு தான், ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின்ஸ். ஆனால் பதில் என்ன தெரியுமா? இந்த நேச்சுரல் ரிசோர்ஸில் தான் உனக்கு எல்லாம் நடக்கும்ன்றது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார், அப்பொழுது உன்னிடத்தில் அது உண்டாகும். பாலசேகரா பணத்தை பத்தியே பேசுவார், அவரா வாயிலே அடி. பாலசேகரா தேவன் 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 என்று பேசுவாரு. ஒரு பிரசங்கம், நம்ம பிரசங்கம் எந்த பிரசங்கத்தையும் எடுக்கட்டும், அங்க நான் பணத்தை உயர்த்திருக்கிறேன்னா தேவனை உயர்த்திக்கிறேன்னு பாருங்க. எனி மெசேஜ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நோ சார், அதை பேசுறதுக்கு நான் வரல, அது என் வேலைக்காரன். நான் என் எஜமான பற்றி பேச வந்திருக்கிறேன், நான் என் தகப்பனை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆமென். அப்போ வேணும்னே ஆண்டவர் சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமும் இன்றி. இப்போ ஓ பணம் இல்லாதவர்களே, பாருங்க கரெக்டாக தெரியுது பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, ஓ பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி. சார், இன்னைக்கு 1.5 கோடிக்கு ஒரு அழகான வீட்டில் சிட்டியில் நான் வாழ்கிறேன். இது வரைக்கும் 4 புது கார் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது பணம் இருந்தால் கார் வாங்கலாம் அப்படி யோசிச்சதே கிடையாது. தேவன் இருக்கிறதுனால ஊரையே வாங்கலாம். மை திங்கிங், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஸ்பரிட்டி பிகின்ஸ் யுவர் மென்டாலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு உங்கள் சிந்தனையில் துவங்குகிறது, உங்கள் எண்ணத்தில் துவங்குகிறது. ஆனால் நிறைய பேருக்கு ஏன் துவங்கவே இல்லை தெரியுமா? அவங்க பணம்னு ஒன்று வச்சாதான் அவங்களால சிந்திக்கவே முடியும். ஆனால் நான் தேவனை வச்சு சிந்திக்கிறதுனால, நீ வேணா பாருங்க, 100 கோடிக்கு இந்த திருநெல்வேலியில் கட்டுறது மட்டும் இல்லை, ஊருக்கு கட்ட போறேன், உலகம் ஃபுல்லா கட்ட போறேன், உலகம் ஃபுல்லா சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். ஆமென், ஆமென். எப்படி in the beginning God, hallelujah, in the beginning my father. என் அப்பா இருந்தார், இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்போ நான் படைப்புகளை நம்பி வாழவில்லை, படைத்தவரை நம்பி நான் வாழ்கிறேன். என் ஆரம்பம் அவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். இது தவறான போதனையா? இது மக்களை திசை திருப்பும் போதனையா? இது மக்களை தேவனை விட்டு ஓடச் செய்யும் போதனையா? சார்,
தேவனை நினைக்க முடியாத அளவுக்கு இவன் பண பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் நான் சொல்ற இந்த சுவிசேஷத்தை கேட்டா கர்த்தரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான். இப்போ அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில் கடவுளை எங்க நினைக்க, இதெல்லாம் என்னைக்கு மாறுமோன்னு அவன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது இதுவரைக்கும் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் கர்த்தரை நினைக்க போகிறான். ஆமென். இதுவரைக்கும் வியாதியை நினைச்சவன் பரிகாரத்தை நினைக்க போகிறான். இதுவரை மனிதனை நோக்கி பார்த்தவன் இனி தேவனை நோக்கி பார்க்க போகிறான். இதுவரைக்கும் ஊரையும் வேலையையும் திறமையையும் ஆற்றலையும் நம்பினவன் கர்த்தரை நம்ப போகிறான். Very simply my statement in this morning, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இவ்வளவுதான் சார். இவ்வளோ நேரம் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆனால் நம்ம வந்து அறிவில் நம்மளை கேட்டால் கர்த்தரை தான் நம்புகிறோன்றோம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டால் கர்த்தர் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு எதெல்லாமோ நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன் த பிகினிங் காட். இது வரைக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை, இயற்கையை, இங்கே இருக்கிற சூழலை நீங்கள் நம்பி வாழ்ந்தீங்கன்னா இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன். இதல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்திடமிருந்தும் பூமியிடமிருந்தும் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடமிருந்து. சார், இங்கிருந்து தான் அவர் எடுத்து கொடுப்பார். ஆனால் அது என் வேலை இல்லை. என் வேலை அவரை பார்ப்பது, என் வேலை அவரை சிந்திப்பது, என் வேலை அவரை நோக்கி பார்ப்பது. நான் சொல்றேன், யூ கேன் பை எவ்ரிதிங் வித்அவுட் மணி. எல்லாம் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் வாங்க போறேன் ₹1 செலவே இல்லாம. பாலசேகர் தானே இந்த மாதிரி அவர் தான் பேசுவார். அப்போ என் ஆண்டவர் இருக்கார்ல, எல்லாம் வாங்கிடுவேன். அவர்தான் என் சொக்க தங்கம், அவர்தான் என் பசும் பொன். ஆமென். In the book of Job, யோபுக்கு அந்த வெளிப்பாடு வருது. யோபு சொல்றான், அவரே உன்னுடைய பசும் பொன். ஆமென். அவர்தான் உன் தங்கம். சொல்லுங்க, என் தங்கமே. ஆமென். தங்கமே, ஒன்னத்தான் தேடி வந்தேனே. ஹல்லேலூயா. ஆமென். நான் வந்து நிஜமான தங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் என் பசும் பொன், அவர்தான் என் சொத்த வெள்ளி. ஆமென். பிள்ளைய பார்த்து கொஞ்சறீங்க, என் தங்கம், என் வெள்ளி சொல்றீங்கல்ல. கடவுள் சொல்றார், நான் தான் உன் தங்கம், நான் தான் உன் வெள்ளி. ஆமென். சார், இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இது காலில் கிடக்கும். ஆமென். இது காலில் கிடக்கும். ஆமென். நீங்க கொண்டாட வேண்டியது பணத்தை அல்ல, தங்கத்தை அல்ல. நீங்கள் கொண்டாட வேண்டியது உங்கள் தேவனாகிய கர்த்தரை, உங்கள் தேவனாகிய அப்பாவை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை. ஆமென். நீங்க அவரை செலிப்ரேட் பண்ணும் பொழுது, ஆமென், பாருங்க, and make the almighty your gold and your precious silver. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு எல்லாம் சொல்லுங்க, பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருப்பார். சார், என் பசும் பொன் அவர், என் சொக்க வெள்ளி அவர். வேற மாதிரி அவரே. அப்ப நான் சொல்றேன், எங்கிருந்து? அவரே. எல்லாம் சொல்லுங்க, அவரே. சார், இன்னைக்கு நான் வாழ்க்கையை ஜீரோல இருக்கலாம் சார், ஆனா நான் ஆரம்பிக்க போறேன். ஏன் தெரியுமா? இன் த பிகினிங் காட். என் கையில நயா பைசா இல்ல, ஆனா 1000 கோடிக்கான கனவை நான் காண போகிறேன். பிகாஸ் இன் த பிகினிங் காட். என்கிட்ட லேண்ட் இல்ல, என்கிட்ட ஆள் இல்ல, என்கிட்ட செல்வம் இல்ல, செல்வாக்கு இல்ல, எதுவும் இல்ல.
கர்த்தர் சொல்றார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசத்தையும் பாலையும் வாங்கி சாப்பிடுங்கள். You can buy it everything without money. Without money you can buy it, because with God, எல்லாம் சொல்லுங்க, with God, with God all things possible. அதாவது தமிழ்ல எப்படி வருது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது இங்கிலீஷ்ல எப்படி வருது? with God all things possible. எல்லாம் சொல்லுங்க, with God all things possible. ஆமென். சார், with money all things possible ஆனா தெரியல, something possible. எல்லாம் சொல்லுங்க, with money something possible. ஆமென். with God all things possible. நான் with moneyல வாழ்றது ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி கொடுக்கல, with Godல வாழ்றது ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். எல்லா நன்மைக்கும் அவர்தான் என் ஊற்று. நான் ஊற்றை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஓடையை பிடிக்காதீர்கள், ஊற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். Amen. Every good gift comes from above. In James chapter 1 verse 17 says, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. Every good gift comes from above. எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும், ஆமென், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி, எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து உண்டாகி. சார், உண்டாக்கப்பட்டவைகளிலிருந்து உண்டாகும் என்று பேசவில்லை, உண்டாக்கிறவர் இடத்திலிருந்து எல்லாம் உண்டாகும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். That's a real prosperity. That's a biblical prosperity. ஏதாவது இதுல ராங் இருக்கா? இதுல ஏதாவது பிழை இருக்கா? இதெல்லாம் தவறு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. 100% it's pure. Amen. It's a pure gospel. இந்த உலகத்தில் ரெண்டு எஜமான்கள், ஒன்று பணம், இன்னொன்று தேவன். இதுல எது உன் எஜமான்னு கேட்கிறாரு. ஆமென். நீ காலையில் அதான் கேட்கிறாரு, உன் எஜமான் யாரு? என் எஜமான் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் எஜமான் தேவன். அப்போ உனக்கு பணம் தேவை இல்லையா? தேவை. அவர் எஜமான உடனே இவன் வேலைக்காரன் ஆயிடுறான். ஆமென். ஆமென். சார், நீங்க டைரக்டா இந்த எஜமான பிடிக்க போனீங்கன்னா அவன் உங்களை வேலைக்காரன் ஆக்கிடுவான். நீங்க பணத்தை பிடிக்க போனீங்கன்னா நீங்க பணத்துக்கு வேலைக்காரன் ஆயிருவீங்க. நீங்க தேவனை பிடிச்சீங்கன்னா பணம் உங்களுக்கு வேலைக்காரன் ஆகும். That's the secrets. இதுதான் விஷயம். இது விளங்கணும். இப்போ பணம் தேவை, பணம் தேவைன்னு இவ்வளவு நேரம் நான் பேசல, தேவன் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் என்னுடைய சொக்க தங்கமாக, பசும் பொன்னாக, ஆதாரமாக, ஊற்றாக அவர் எனக்கு மாறும் பொழுது இதை அம்புட்டும் எனக்கு சலாம் போட்டு எனக்கு வேலை செய். ஆமென். அடுத்த செஷன்ஸில் அதை காட்ட போகிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் உங்களை தேவன் ஆசீர்வதித்தார்? நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன் த பிகினிங் காட். பாருங்களா, முதல் செஷன்லேயே காட். ஓ மா கச்சா. இப்பமே ஒரு கோடீஸ்வரனுடைய ஃபீலிங் உங்களுக்கு வரணும். இந்த உலகத்துல பெரிய லட்சாதிபதியா கோடீஸ்வரனா மாறிட்டா எந்த உணர்வு வருதோ அந்த உணர்வு இப்போ உங்களுக்கு வரணும். ஆமென். அது வந்துட்டுனா ஃபர்ஸ்ட் செஷன் கரெக்டா போயிருக்குன்னு அர்த்தம். ஐ அம் ஃபீல் குட். எத்தனை பேருக்கு அப்படி ஃபீலிங்ஸ் இருக்கு? ஃபீலிங்ஸ் இஸ் குட். ஆமென். ஐ ஃபீல் ஐ அம் ப்ராஸ்பர். I feel I am blessed. Amen. என்ன சார், கையில் பணம் இல்லை, காசு இல்லை சார், கோட்டையும் இல்லை, கொடியும் இல்லை, அப்பவே நான் ராஜா. சார், சில நேரம் இந்த சினிமாக்காரனுக்கு புரியுது கூட நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ராஜா. அவன் சொல்கிறான், கோட்டை இல்லை, கொடி இல்லை, 5 பைசா இல்லை, எதுவுமே இல்லை, ராஜா. ஏய், எங்க இருந்துடா வந்தீங்க? உங்களுக்கு யாரா இந்த சத்தியத்தெல்லாம் சொன்னது?
அததான்டா வேத வசனம் சொல்லுது. எதுவும் இல்லாத போது. ஆமென். போடு ரக்கிட்ட. ஆமென் ஆமென். எதுக்கு ரக்கிட்ட? அவன் சொல்றான் ரக்கிட்ட எதுக்கு சொல்றான்னா, அவன் சொல்றான் பாருங்க, இங்க பாரு, எதுவுமே இல்லை, நான் யாரு? ராஜா. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, நான் ராஜான்றான். ஆனா நம்ம ஆட்கள் என்னத்தெல்லாம கையில வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை மூக்க சிந்தி நம்ம மேல தேய்ச்சிட்டு போயிடுறாங்க. அவன் பரவாயில்ல பாருங்க, அவன் சொல்றான் எதுவும் இல்லைன்னாலும் வாழுறேன் ஆளுறேன் ரக்கிட்டன்றான். பேசாட்டி அந்த சர்ச்சுக்கு போயிடலான்னு இருக்கிறேன் நான். ஆமென். அந்த வசனத்தை தேடி இருக்கியாடா? அது திரைக்கதை வசனம்டா. இப்படி ஒரு வசனமே இல்லையே நான் தேடிட்டு இருக்கேன். பாவம். எல்லாம் சொல்லுங்க, கோட்டையும் இல்லை, கொடியும் இல்லை, துட்டும் இல்லை, சொத்தும் இல்லை, பணக்கார அப்பாவும் இல்லை, உதவுறதுக்கு ஒருத்தனும் இல்லை, நண்பனும் இல்லை, சகோதரனும் இல்லை, எவனும் இல்லை. அப்போ நீ தான். ஆமென். ஓ தாகமா இருக்கிறவர்களே கம். அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்க வாங்கன்றார். காஸ்பலே யாருக்கு தெரியுமா? ஒருத்தனும் இல்லைங்க, கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லைங்க, ஒரு வீதி இல்லைங்க, எது இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை. அதைத்தானே, கவலைப்படாத, இருக்கிறவராய் இருக்கிறவர். I am that I am. I am that I am. கடவுளை பரதேசியா ஒண்ணுமே இல்லாம தரித்திர கோலமா இந்த எகிப்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜனங்கள். நான் போய் என்ன சொல்லணும்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றான் மோசே. ஆண்டவர் போய் சொல்லு, என் பேர் என்ன தெரியுமா? இருக்கிறேன். அவன் இல்லையேன்னு வாழ்ந்துட்டு இருக்கான், நீ போய் சொல்லு இருக்கிறேன். இருக்கிறேன் சொல்லு. I am that I am. இருக்கிறவராய் இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொல். ஆமென். சார், வாழ்க்கையை துவங்குவது பணத்தில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது பொருளில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது நல்ல பின்னணியில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது கல்வியில் இருந்து அல்ல, வாழ்க்கையை துவங்குவது பூஜ்ஜியமாக கூட இருக்கலாம். உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் சொல்றேன், my prosperity begins with my God. In the beginning, God. I can buy it, anything, everything. Without money, with my God. Amen. எல்லாம் சொல்லுங்க, பணமே இல்லாம எல்லாத்தையும் வாங்க போறேன். ஆமென். ஏன்னா தேவனே என் தங்கமா இருக்கிறார், தேவனே என்னுடைய வெள்ளியா இருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு அப்படியே ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். அடுத்த செஷன்ஸ் வெடித்து செதற போகுது. ஆமென். ஸ்டார்டிங்கே எப்படின்னா பாருங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த செஷன்ஸ்ல மறுபடியும் சந்திப்போம். God bless you. பெங்களூரில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு. பணத்தை பற்றி அல்லது பண விஷயங்கள்ல சில ஸ்ட்ரகிள்ஸ், கடன், அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் நெருக்கம் பெருக்கமாய் மாறும். வச்சு உன்னை சாதிச்சிருப்பீங்க, அதை நான் பேசல. இப்போ நான் பேசுறது சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் ஃப்ளோ. அது உண்டாக எது வேண்டுமோ அது இல்லை, அப்பொழுது உண்டாக முடியுமா? முடியும். உங்கள் தரித்திரத்தை வேரோடு ஒழிக்க வேண்டுமா? வாருங்கள். Zone by the Park, the Infantry Hotel, number 66, Infantry Road, behind Gem Plaza, Tasker Town, Shivaji Nagar, Bangalore. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 15, 2025.
வெள்ளிக்கிழமை சுதந்திர தின விடுமுறை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஏதோ சில சூழ்நிலைகள் நிமித்தம், ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு குனிவு வந்திருக்கலாம். ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் குனிந்த உங்க தலைய நிமிர பண்ணும்படியா, ஆமென், குனிந்த உங்க தலைய நிமிர்த்துகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. உண்மையிலுமே கர்த்தர் ரொம்ப நல்லவர். நாங்கள் இது மேலுக்கு தரித்திரமா இல்லை. நாங்கள் இனிமேல் செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நிறைய அளவில்லாம நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 2000 மட்டுமே. உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம். அதற்குரிய எண் 957820 நாளுக்கு தொடர்பு கொள்ள 81 24 48 08 800 என்ற எண்ணையும் 63 79 27 52 71 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளவும். எதிர்பாராத நாங்கள் வந்தோம் இந்த மீட்டிங்க்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கேட்க இன்னும் கேட்டுனே இருக்கலாம் போல இருந்தது. மறக்கவே முடியாது இந்த மீட்டிங்கை. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்திய சுதந்திர திருநாளில் திருநெல்வேலியில் மற்றும் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ், போதகர்கள் மற்றும் தலைவர்களுக்கான செழிப்பு கருத்தரங்கு. தெய்வ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள். உன் கடின உழைப்பினால் வராத வெற்றிகள் தேவ தயவினால் உன் வாழ்க்கையில வரும். ஆமென். நீங்க என் வார்த்தையை கேட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், வெள்ளியும் பொண்ணு உங்க கையில வரும். லட்சங்கள் கோடிகள் உங்க கையில வரும். உங்க ஊழியம் பிரபலம் அடையும். கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. உங்க சொந்த வாகனத்துல நீங்க வருவீங்க. ஆமென். நான் சொல்றேன், எங்கேயாவது உங்க பணம் பிடிக்கப்பட்டு நியாயமா வர வேண்டியது வராம இருந்ததுன்னா, I unlock that richness in the mighty name of Jesus. அது உங்க கைகளில் வருவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா சூழ்நிலைகளை விட அவர் வார்த்தை பெருசு நம்புவீங்கன்னா உங்களை தோக்க விட மாட்டார். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 19, 2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. நடைபெறும் இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், பொன்னாக்குடி பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில், NH7 நாகர்கோயில் ரோட், EVM நிசான் ஷோரூம் எதிரில், திருநெல்வேலி. அனுமதி இலவசம். முன்பதிவு அவசியம். ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00 மற்றும் 63 79 27 52 71. கோயம்புத்தூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். நீங்க அபிஷேகத்தோடு வார்த்தையோட இறங்கி நிற்கும் போது எல்லா தடைகள் நீங்க உடையுது. நீங்க எழும்ப கூடாத படிக்கு, நீங்கள் பிரகாசிக்காத படிக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள் உங்க மேல போடப்பட்டதோ எல்லா நுகங்களும், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனி நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியத்தை செய்வார், எனக்கே ஊழியத்தை செய்வார். தேசங்களை தொடும்படியாய், மக்கள் வாழ்வை மாற்றும்படியாய் கர்த்தர் தம் கிருபைகளை திறந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த மண்டலம் திறக்கப்படுகிறது. வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய மக்களை, தேவனுடைய சபையை, தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பும் ஒரு காலமாக இருக்கு. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 23, 2025 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் YMCA ஹால், வெரைட்டி ஹால் ரோட், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் ரோட்,
கோயம்புத்தூர் 641001. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00.